இந்த தண்ணீரோட சாபம் என்னென்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தண்ணி பைப்பில் சொட்டு சொட்டாகும் பார்த்திங்களா, அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் நிற்காது, அதிகப்படியான செலவு. எந்த வீட்டில் அதிகமாக தண்ணி செலவு பண்ணுறோமோ அந்த வீட்டில் கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுங்க. பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி செலவு வீணாக செலவு பண்ணுவாங்க. இப்போ அந்த தண்ணினா ஒரு 2 குடம் அந்த மாதிரிலாம் சும்மா தண்ணியை திறந்து விடுறது, கொண்டி ஊற்றுறது, இந்தமாரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கங்காவை சாபம். அது தண்ணீர் சாபத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த தண்ணீர் சாபத்தினால பார்த்திங்கன்னா தண்ணினால நிறைய சண்டையெல்லாம் போடுவாங்க. இப்போ ஒரு விவசாயம் பண்ணுவாங்க, பக்கத்து வேலை தண்ணி கொடுத்துருப்பாங்க, கடைசி நேரத்தில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே மனசு சாபம் ஏற்பட்டு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டையாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அந்தமாரி ஏற்படும். அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியோட சாபம். அதேமாரி பார்த்திங்கன்னா குளிக்கும்போது நிர்வாணமாக குளிக்கக்கூடாது, அதுமாரிலாம் இருக்குது. அதேமாரி அசுத்தம் பண்ணக்கூடாது தண்ணி இதிலெல்லாம் போயின்னு, அந்தமாரி பண்ணுறதெல்லாம் அந்த தண்ணியோட சாபம், கங்கா சாபங்கிறது. இந்த கங்கா சாபம் என்னென்னா அப்போயே அவங்க அனுபவிச்சிருவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த கங்கா சாபம்